ஆண்டவருடைய சித்தத்தை இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று, தேவனுடைய பரிபூரண சித்தம், காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். இரண்டாவது, தேவனுடைய அனுமதி சித்தம், காட்ஸ் பெர்மிசிவ் வில். இதை எப்படி உதாரணப்படுத்தலாம் என்றால், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அதுக்கு ஒரு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி இந்த பரிபூர்ண சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கும் பொழுது விளைவு மகிமையாயிருக்கும். பாருங்களேன், கிறிஸ்துவானவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரானார். அவர் சர்வலோகத்தின் இரட்சகர் ஆனார். பரிபூர்ண சித்தத்திலே தேவ சமாதானம் இருக்கும். சிலுவை பாடுகளை சமாதானமாய் கிறிஸ்து கடந்து சென்றார். தேவனுடைய அனுமதி சித்தம். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. பைபிள்ல சிம்சோன் என்ற நியாயாதிபதி, அவன் பெலிஸ்திய பெண்கள் எல்லாம் பார்த்து அவங்க மேல மோகம் கொண்டு கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு. திம்னாத் என்ற ஊர்ல ஒரு பெலிஸ்திய பெண், அந்த பெண்ணை தான் கட்ட வேண்டும் என்று அம்மா அப்பா கிட்ட சொல்றான். அப்ப அம்மா அப்பா சொன்னாங்க, ஏன்பா நம்ம இஸ்ரவேல் மக்களிடத்துல பெண் இல்லையா? சிம்சோன் சொன்னான், இல்ல அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன், கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னான். கடைசியில பாருங்க, அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கி விட்டார்கள் பெலிஸ்தியர்கள். அவனுடைய இச்சையின்படி, அவனுடைய சுய சித்தத்தின்படி போக ஆண்டவர் அனுமதிச்சார். ஆனால் பின்விளைவுகள் அகோரமாய் இருந்தது. ஆனாலும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவன் மீண்டும் ஜெபித்து செயல்பட்டான். பைபிள்ல இருக்கு, விசுவாச வீரர் பட்டியலில் சிம்சோனும் இருக்கிறான். அந்த அனுமதி சித்தத்தின்படி செயல்படும் பொழுது நம்ம நினைச்ச காரியம் நடக்கும், ஆனால் அதுல சமாதானம் இருக்காது. பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும்.